அனைவருக்கும் வணக்கம். திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்வதால் எல்லா நலன்களையும் நாம் பெற முடியும். இப்படித்தான் சங்கத்தமிழின் சங்கத்தாருக்கு தங்க தலைமை ஏற்ற புலவர் நக்கீரர். நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே என்று உரைத்தவர். ஒரு முறை தவம் செய்துகிட்டு இருக்காரு. அந்த தவத்தை குறுக்கிட வேண்டும் என்பதற்காக ராட்சசன் மரத்திலிருந்து ஒரு இலையை உதிர்க்கிறான். அந்த ஒரு இலையானது 2 இலையாக மாறுகிறது. அதில் ஒன்று பறவையாக மாறி வானத்தில் பறக்கிறது, மற்றொன்று மீனாக மாறி நீருக்குள் பாய்கிறது. அப்போது தவத்தை கலைத்தார், திடுக்கிட்டார் நக்கீரர். இதை எதிர்பார்த்த ராட்சசன் தவத்தை கலைத்து விட்டோம் என்று தனக்குள்ளேயே ஆர்ப்பரித்து கொண்டான். உடனே நக்கீரர் அவரை பாதாள சிறைக்குள் தள்ளினார். அங்கு 999 பேர் இருந்தனர். அவர்கள் நக்கீரரை பார்த்து வசைபாட ஆரம்பித்து விட்டனர். நீங்கள் சிவதவத்தை ஒழுங்காக செய்திருந்தால் இங்கு வந்திருக்க வேண்டாமே, நாங்கள் அடுத்த அமாவாசை வரை உயிரோடு இருந்திருப்போமே என்று கூற இவருக்கு மன கஷ்டம். உடனே வேலனை நோக்கி சிறையில் இருந்தவரே திருமுருகாற்றுப்படையை பாடத் தொடங்குகிறார். அப்பொழுதுதான் உலகம் யாவையும் என்று கம்பர் தொடங்கவும், அதே போன்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கருவியன் நிலவிலாவிய நீர்மொழி மேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிலார் பாடவும் முன்னோடியாக இருந்தவர் நக்கீரரே. உலகம் உவப்ப என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை தொடங்கினார். அப்பொழுது பாறை பிளந்தது, வேல் வந்தது, அனைவரையும் விடுவித்தது. அனைவருமே விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு அங்கு இருந்த அடியார்கள் அத்துணை பேர் மனதிலும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான்,